என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதத்தை தியானிக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சங்கீதம் 90 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆமென். இங்கே வேத வசனம் இப்படியே அழகாய் சொல்கிறது. இது ஒரு ஜெபம் போல ஏறெடுக்கப்படுகிறது. இங்கே ஆண்டவர் அந்த வசனத்தை நமக்கு இந்த நாளிலே ஆசீர்வதித்து தரப்போகிறார். பாருங்கள், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மீது இருப்பதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியம் வைக்க விரும்புகிறவராக இருக்கிறார். யார் அதிகமாக விரும்புவோம்? யார் அதிகமாக நேசிப்போம்? நம்மிடத்தில் பிரியமாக இருக்கிறவர்களை நாம் என்ன செய்வோம்? அதிகமாக நேசிப்போம், பிரியமாக இருப்போம். இங்கே வசனத்தை எழுதின தேவ மனுஷன் இப்படி எழுதுகிறார்: எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மீது இருப்பதாக. நம்ம பிரியமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் செய்வாங்க, நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பிரியமாக இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டவர் நம்ம மேலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, முந்தி நீங்கள் அவரை அறியாதிருந்த காலத்திலும் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் எல்லா ஜனங்களுக்காக என்ன செய்தார்? மரித்தார். எல்லாருங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்களா? இல்லை. அவளை சிலுவையில் அறையும் என்று சொன்ன கூட்டங்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்காகவும் அவர் என்ன செய்தார்? சிலுவையை ருசி பார்த்தார். ஏன் அப்படின்னா அவர் அவர்களையும் நேசிக்கிறார். அவங்க நேசிக்கலை, ஆனால் அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அறியாதிருந்த காலத்தில் கூட கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இங்கே அழகாக வேதம் சொல்லுது, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மீது இருப்பதாக. இந்த நாளில் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த வேளையில் உங்களை இருதயத்திலேருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், அப்பா உங்கள் பிரியம் என் மேலே இருப்பதாக. உலகத்தில் யார் யார் மேலேயோ என்ன செய்கிறேன்? வீணான நம்பிக்கையை, பிரியத்தை வைத்தேன். ஆனால் எல்லாம் மனிதர்கள் மாறுவார்கள் என்று நான் மறந்து போனேன். ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் மன்னிங்க அப்பா. நான் மீண்டுமாக உன் சமூகத்தில் வருகிறேன். என்னை மீண்டுமாக இடத்துல கொடுக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மீது இருப்பதாக. சொல்வீங்களா? இருதயத்திலிருந்து சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுறார். அந்த வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் உன் மேலே பிரியமாக இருக்க விரும்புகிறேன் மகளே, மகனே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் கவனிக்காமல் போகிறோம். இப்போ நீங்கள் சொல்வீங்க, ஆனால் ஆண்டவர் அதை உங்களிடத்துல அப்படியே உங்களை தூக்கி அள்ளி உங்களை அணைத்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இங்கே அழகாக இந்த வசனம் எனக்கு ரொம்ப இருதயத்துக்கு பிடித்த வசனமாய் கத்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கொடுத்த தயவுக்காய் நன்றி சொல்லுகிறேன். என் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை என்ன செய்யுங்க? உறுதிப்படுத்துங்க. எங்களிடத்தில் உறுதிப்படுத்துங்க. இது ஒரு ஜெபத்தை போல் என்ன செய்கிறாங்க? ஏறெடுக்கப்படுது. எங்கள் கைகளுடைய பிரயாசம், எங்கள் கைகளினுடைய மேன்மை எங்களிடத்தில் உறுதிப்பட்டு இருக்கட்டும். இந்த வார்த்தை உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அநேகருடைய இருதயத்தில் என்ன தெரியுமா? நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என் இருதயத்தில் இவ்வளவு காரியங்களை கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன், இதெல்லாம் என்னால் செய்ய முடியும், ஆனால் என் கையினால் அதை செய்ய முடியலை. நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனால் அது வாய்க்க மாட்டேங்குது. நான் அது குறித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எனக்கு தள்ளி போகிறதா இருக்கிறது. எனக்கு அது உறுதிப்பட மாட்டேங்குது. எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல? அவற்றை செய்ய முடியலை. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த கிருபையை கொடுக்கிறார். உங்கள் கையின் கிரியைகளை உங்கள் கரத்தில் உறுதிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆம், எங்கள் கையில் என்ன செய்யுங்க? ஆண்டவரே உறுதிப்படுத்துங்க. அப்படி அந்த இருதயத்தோடு யாரெல்லாம் வாஞ்சையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கையின் கிரியைகளை உங்களிடத்தில் ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிறார். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். இந்த வார்த்தை உங்களுக்குரியது. அப்படியே உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பெரிய காரியங்களை, வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை இதற்கு ஆதாரமாய் இதனுடைய காரியங்களை கொஞ்சம் வேதம் தியானிக்கும்படியாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 141 அதிகாரம் 10 வசனம். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கு
அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி இரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வழிகளிலே அகப்படுவார்கள், நானோ அதற்கு தப்பி நடந்து போவேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தால் என்ன நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா, என்ன கிருபை உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்கள் 9 வருஷத்தில் அவர்களுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாக அநேகர் இருப்பாங்க. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளின் சிக்குகளுக்கு அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கு என்ன செய்தீர்? விலக்கி ரட்சியும். ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் மேலே ஆண்டவர் பிரியம் வச்சுட்டாருன்னா, தாவீது ஆண்டவரிடத்துலேருந்து பிரியத்தை பெற்ற ஒரு தெய்வ மனிதன். பாருங்க, அவன் கிருபை பெற்றவனாக இருந்ததுனால தான் சிங்கம் வந்தாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியல, கரடி வந்தாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியல. யோசேப்பு தேவனிடத்தில் கிருபை பெற்றவன், அதனால் அவனை குழியில் போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியல, அவனை அடிமையாக விற்றாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அவனுக்கு விரோதமாக எத்தனை கிணறுகளை வெட்டி வெட்டி துறவுகளை மூடினாலும் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். காரணம், அவன் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக அநேக துறவுகளை தூர்த்து போட்டாங்களா? உங்களுக்குன்னு ஒரு பெயர் சபா இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். உங்கள் கரங்களில் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் பிரியமாக இருக்கணும். அவர் உங்களிடத்தில் பிரியமாக இருக்க விரும்புகிறார். அவர் நம்ம இடத்துல பிரியமாக இருந்தார்னா சகலமும் நமக்கு கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு பிள்ளை மேலே அந்த பெற்றோருக்கு என்ன செய்யும்? ஒரு சின்ன அதிக பாசம் இருக்கும். அது அவங்கள அறியாமலே இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் நல்லாவே என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். எந்த பிள்ளை மேலே அதிகமாக பிரியம் இருக்கோ அந்த பிள்ளைகளுக்கு கேட்காமலேயே என்ன செய்வோம்? நம்ம அதிகமாக கொடுப்போம். ஒன்றுக்கு ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா கூட என்ன செய்வோம்? கொடுப்போம். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா, நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே, நீங்கள் வாய்களை திறந்து இன்னது தேவை என்று கேட்பதற்கு முன்பதாகவே, வாயிலிருந்து வார்த்தைகள் பிறவாததற்கு முன்னமே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அவர் தான் நல்ல தகப்பன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி நடந்து போவேன். காரணம், என் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருங்க. உங்கள் மேலே கர்த்தர் அக்கறையாக இருக்கிறார், கண்ணோக்கமாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு எது பிரியம் அப்படின்னு செய்யணும், யோசிக்கணும். என் கணவருக்கு என்ன பிரியம்? அவர் கருவாட்டு குழம்பு வச்சா நல்லா சாப்பிடுவார் பாஸ்டர். அப்படி என்ன செய்கிறோம்? கருவாட்டு குழம்ப அள்ளி அள்ளி கொத்து கொத்தாக என்ன செய்கிறோம்? ஊற்றுறோம். அவர் சாப்பிட்டு என்ன செய்வார்? ஒரு வாரம் கழித்து மறந்து போயிடுவார். அப்புறம் பிள்ளைகளுக்கு என்ன பிரியம்? என் பிள்ளை இந்த கிரேப்ஸ் வாங்கி வச்சா அப்படி சாப்பிடுவான், அவனுக்கு அவ்வளோ விருப்பம். கிரேப்ஸ் வாங்கி வைப்பீங்க, சாப்பிடுவான். சாப்பிட்டு ஒரு வாரம் கழித்து என்ன செஞ்சிடுவான்? ஆமாம், எங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிரேப்ஸ் வாங்கி கொடுத்தாங்களே, அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவுதான், தேவை நிறைவேற்று, அவ்வளோதான், முடிஞ்சது. அப்புறம் அடுத்த காரியங்களுக்கு நேரம் என்ன செய்வாங்க? கடந்து போவாங்க. இது மனுஷிக காரியம், இது இயல்பாக எல்லா மனிதனும் செய்ய வேண்டிய காரியம்தான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தத்தில் கேட்குறீங்க, அவருக்கு என்ன பிரியும்னு நீங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கர்த்தரை தேடுகிறதுல உங்கள் இருதயத்தை திருப்பி அவருக்கு எது பிரியும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதை நீங்கள் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் சொல்கிறாரு, சகலத்தையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பிரியம்னா, அண்ணால் வந்து என் பக்கத்தில் என் பாதத்தில் உட்காந்து என்ன செய்யணும்? என்னிடத்துல கேட்கணுன்றது கர்த்தருடைய பிரியம். வந்து கேட்டால் நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஏலியின் மூலமாக வார்த்தையை கொடுப்பேன், ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுப்பேன், அவனை தீர்க்கதரிசியாக வளர்க்குறதுக்கு நான் உண்டான திறமைகளை, தாளந்துகளை, கிருபைகளை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யணும்? அதற்கு எனக்கு பிரியமானதை அண்ணால் செய்யணும். ஆமென். தாவீது வேதம் அவனை குறித்து சொல்கிறது, இவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன். அல்லேலூயா. தாவீதை ஏன் ஆண்டவருக்கு பிடிக்கும் தெரியுமா? உடனே தன்னை தாழ்த்துவார்,
உடனே தன்னை ஒப்புரவாக்குவார், சரண்டர் பண்ணிடுவார். ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், ஒரு விஷயம் என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி காலில் விழுந்து கதறி அவருக்கு எப்படிலாம் ஆண்டவருக்கு ஐஸ் வைக்கணுமோ அப்படிலாம் என்ன செஞ்சிருவார், வச்சு தன்னை ஒப்பு கொடுத்துருவார். ஆண்டவர் சிறு தண்டனையில் என்ன செஞ்சிருவார், நிப்பாட்டிடுவார். சின்ன ஒரு தண்டனை கொடுத்து நிறுத்திடுவார். எண்ணிக்கையை என்றார். இஸ்ரவேலில் பட்டயம் பிடிக்கத்தக்க புருஷர் எத்தனை பேர் இருக்கிறார் என்றார். ஆண்டவர் அந்த எண்ணிக்கையை விரும்பலை. நீ இவர்களை கொண்டு தான் லக்கம் பார்த்து தான் நீ ஜெயிக்கிறியா? இல்லை, இவர்களால் இல்லை, என்னுடைய கிருபையினால தான் ஜெயிக்கிற. இதை மறந்து லக்கம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட என்ன செய்கிறார், வாதை நோயை அனுப்புகிறார், தூதனை அனுப்புகிறார். கொள்ளை நோய் தேசம் எங்கும் பரவுகிறது. உடனே மண்டிட்டு, ஆண்டவரே நான் செய்தது தவறுதான், மன்னிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்த தவறை மன்னிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். நார்த்தான் தீர்க்கதரிசி உணர்த்துகிறார், நீயே அந்த மனுஷன். உடனே கட்டைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு என்ன செய்கிறார், மனம் திரும்புகிறார். தெய்வ ஜனமே, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வருவது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தரை தேடுவது அவருக்கு பிரியம், அவர் சமூகத்தில் காத்திருப்பது அவருக்கு பிரியம், நீங்கள் வேதத்தை தியானிப்பது அவருக்கு பிரியம், ஜெபத்திலே தரித்திருப்பது அவருக்கு பிரியம், பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பது பிரியம், ஆயத்தமுள்ள கன்னிகைகளைப் போல ஆயத்தமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியம், நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம். இதை நாம் அறிந்து அதை செயல்படுத்துவோமானால் கர்த்தர் இம்மையிலும் ஆசீர்வதிக்கிறார், மறுமையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் சங்கீதம் 143ஆம் அதிகாரம், தாவீது எழுதின சங்கீதம். ஏன் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் சொன்ன தெரியுமா? அவர் இப்படிதான் ஆண்டவரை எப்படிலாம் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கணுமோ ஒப்பு கொடுத்துருவார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு என்ன செய்யுங்க, போதித்தரலும், நீரே என் தேவன், நீங்கள் தான் என் ஆண்டவர், உண்மை என்று வேற நான் யாரையும் நோக்கி பார்க்க மாட்டேன், நீங்கள் தான் என் கடவுள், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் ஆண்டவர், எனக்கு எது செய்தாலும் நீங்கள் தான் எனக்கு செய்கிறீங்க, நான் உண்மையே சார்ந்து, நீரே என் தேவன் ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்க, அடுத்து சொல்கிறார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. உங்கள் நல்ல ஆவியானவர், நீங்கள் தான் நல்ல தெய்வம், என்னை நன்மையான பாதையில் நடத்த அறிந்திருக்கிறவர், நீங்கள் என்னை நன்மையான பாதையில் என்ன செய்யுங்க, நடத்துங்க. நான் என்ன செய்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டியை போல உங்கள் பின்னாடி வந்து கொண்டே இருப்பேன், நீ சொல்லுகிற பாதையில் நடப்பேன். என்ன சில பேர் நிறைய பாடுவாங்க, நீ சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உன் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே சொல்லிட்டு அடுத்த ஆளை காணாமல் போயிடுவாங்க. அடுத்து அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. என்ன ஆண்டவரே, நீர் எனக்கு கூட வர வேண்டும், நீர் என்னோடு இருக்க வேண்டும். ஜெபத்தில் எல்லாம் இதெல்லாம் இருக்கும். சபையை விட்டோ ஜெபத்தை விட்டோ இருந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம். எப்போ இதுதானப்பா ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்போ ஆண்டவர்க்கே ஒப்பு கொடுக்கலையா, நீயே தான் அடுத்து அதுக்கு முடிவு எடுக்க போறியா? நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆனால் அவரை செயல்படுத்த விடுறதில்லை. இன்றைக்கி இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேலையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்து உம்மிடத்துல விட்டுருவேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டுறணும். திருப்பி தோலை தூக்கி போட்டுக்கிட்டு ஆண்டவரே பாரமாறு, அதுதான் என்கிட்ட வச்சிருன்னு சொன்னேன், நீ என்ன செய்கிற, திருப்பியும் தூக்கிட்டு போகிறப்போ அப்படின்றவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவேந்திருப்பாராக. கேட்ட வார்த்தையை கவனித்திருப்பின விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிரியம் என்ன செய்யணும், நம்ம மேலே இருக்கணும். அவருக்கு எது பிரியம் என்பதை நம்ம அறிந்து என்ன செய்யணும், செயல்படணும். அப்படி ஒன்றுமே தெரியலையா, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் அப்படின்னு தாவீது மாதிரி என்ன செஞ்சிருங்க, சரண்டர் ஆயிரு. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எது செய்யணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது, வேதம் தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆயத்தமுள்ள கன்னிகைகளை போல ஆயத்தமாகிறது, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறது, வேதத்துக்கு கீழ்ப்படுகிறது, கட்டளைகளை கைக்கொள்கிறது, இருதயத்தில் வசனத்தை எழுதுறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியம். இதெல்லாம் செய்வோமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.